வணக்கம். டொஷிபா எல்இடி டிவி மின்னல் அடிச்சிட்டுது. பவர் செக்ஷன் வேலை செய்யலை. ஏசி கோட் கொழுவிட்டோம். ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பியூஸ் நல்லா இருக்குது. 5 ஆம்பியர் பியூஸ் நல்லா இருக்குது. ஆனாலும் இண்டிகேட்டர் வேலை செய்யலை. இண்டிகேட்டருக்கு பதிலாக ஒரு 12 வோல்ட் பல்ப் போட்டு ஒட்டி பார்க்க போகிறோம். கிரவுண்டு இது 12 ஒட்டி பார்த்துட்டோம். ஏசி இன்புட்டை கொடுக்குறோம். லைட் எரியலை. வோல்டேஜ் அவுட் பண்ணிடலாம். இது ஏசி வோல்டேஜ் அளந்து வரும். ஏசி இன்புட் சாக்கெட்டுகள் அளப்போம். வோல்டேஜ் வருது. அதே போல் இந்த பவர் கண்டென்சரில் வச்சு வோல்டேஜ் ஒரு அளப்போம். பியூஸ் அடிச்சிட்டுது. இப்போ பியூஸை மாற்றிட்டு பியூஸை ஷார்ட் பண்ணிவிட்டு இல்லை மாற்றிட்டு வோல்டேஜ் ஒரு அளப்போம். பியூஸுக்கு ஒரு வயரில் ஒரு கம்பி கொண்டு எடுத்து ஒட்டிட்டோம். இப்போ வோல்டேஜ் அளப்போம். கண்டென்சரில் 324 வோல்டேஜ் டிசி வருது. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ஐசியோட சேர்ந்த பவர் ஐசி பழுதாகிட்டுது. இதுக்கு பதிலாக வேறு ஒரு 24 வோல்ட் 5 வோல்ட் 24 வோல்ட் மாடலில் பயன்படுத்த போகிறோம். பவர் பிரச்சனை 5 வோல்ட் 24 வோல்ட் மாடல் அடிச்சிருக்கிறோம். ஆனாலும் இண்டிகேட்டர் எரிக்கையில் மின்னல் அடித்த டிவி பவர் செக்ஷனுக்குள்ள செகண்டரிக்குள்ளே பழுது. அதால் வோல்டேஜ் அமர்த்துது. 3 வோல்ட் தான் வருது. அதுக்கு மேலே வோல்டேஜ் கூட்டவும் வோல்டேஜ் வருது. பைக் லைட் டிரைவருக்கு போகிற இந்த டயோட் ஷார்ட் ஆகிட்டுது. அதால் வோல்டேஜ் அமர்த்துது. இந்த டயோட்டை ஷாக் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் தான் கொடுக்குறோம். கலாட்டி செக் பண்ணிவிட்டு சிலது ஷார்ட்டாக இல்லாட்டியும் திருப்பி ஒட்ட வேண்டி வரும். அதால் அளவான ஹீட்டை கொடுத்து அதை கலாட்டி எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி ஒட்ட வேணும். கலாட்டி அதிக 5 வோல்ட் 24 வோல்ட் மாடல் 12 போட்டி வச்சுக்கேன். 12க்கு டிஜிட்டல் மீட்டர். இது பவரை கொழிவாகும். டுவெல் வோல்ட் வருதாண்டு பார்ப்போம். +, ஓகே. 10 வோல்டேஜ் வருது. சரியாக 12 வோல்ட் வர வேணும் அவுட்புட். கொஞ்சம் ப்ரிசெட்டால் செட் பண்ணி விட சரியாக இருக்கும். பைக் லைட்டுக்கு வர இந்த தான் பழகு.
அதால் தான் செகண்டரி ஒரிஜினல் ஐசிக்கும் பவர் எடுக்க மாட்டேன்னு ஒஸ்லேட் பண்ண விடையில திருப்பி நாங்கள் இந்த 5V 24V மொடில கலட்டிட்டு ஒரிஜினல் ஐசி ஓட்டி பார்க்க போகிறோம் என்ன செய்யுண்டு. திருப்பி இந்த ஒரிஜினல் ஐசியை ஓட்ட போகிறோம். ஒட்டி அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்டா மின்னல் அடித்த டிவி அங்கே எந்த தொகுதி பழுதாக இருக்குமான்னு லவ்வில் இனம் காண முடியாது. நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டை கொடுத்து பிறகு ஐசியை வச்சு அதிகமாக ஹீட் கொடுத்தால் போட்டும் பழுதாயிரும், இந்த ஐசியும் பழுதாயிரும். திருப்பி ஓட்டும் போது சில அது வேலை செய்யாது. அவசரப்பட்டு எந்த பொருளையும் வீண் விரியம் செய்யக்கூடாது. பொறுமையாக கலட்டி ஓரளவு பொசப்ஸை வச்சு ஓரளவு பாருங்கள். ஐசி ஒட்ட வேண்டிய பகுதிகள் கொஞ்சம் ஹீட்டர்னுடன் அப்படியே வைத்து ஹீட்டர் வீட்டுக்கு இந்த ஐசியின் நடுப்பகுதியும் ஹீட் பிடிக்க வேண்டும். ஏன்னா அதில் ஹீட் சிங் இருக்குது. சில வேலை அதில் கிரவுண்ட் இருக்குது. அதிக ஏஆர் எல்லாம் கொடுத்து ஒட்டக்கூடாது. அளவான ஹீட் கொடுத்து ஓட்டினா திருப்பியும் ஒரு ஐசியை கலட்டிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மூலாவும் ஒட்டினால் வேலை செய்யும். அதிக ஹீட் கொடுத்தீங்கன்றால் ஐசி பழுதாக போயிடும். இப்போ ஒரிஜினலாகவே அதில் இருந்த பவரை ஐசியை திருப்பி போட்டிருக்கிறோம். ஏன்டா செகண்டரியில் இருக்கிற டயோட் தான் பழுதாக இருந்துச்சு. பார்ப்போம். ஒரிஜினல் பவர் வேலை செய்யுது. P+ கலந்து பார்க்கலாம். சரியா 12.6 வோல்ட் வருது. பேக்லைட்டுக்குரிய வோல்டேஜ் வரையில் அதே இருக்கா அப்படியே பார்த்துட்டு மூலமாக எங்களுக்கு பேக்லைட்டுக்கு ஒரு டயோட் ஒன்று தேவை. நாங்கள் பழைய போர்டில் 4 ஆம்பியர் டயோட் வந்து காட்டியிருக்கோம். இதைத்தான் இப்போ தற்காலிகமாக நாங்கள் ஒட்டி பார்க்க போகிறோம். ஒட்டி வோல்டேஜ் பேர் வந்து பார்த்துட்டு அதே போல் நாலஞ்சு டவுட் ஒன்று ஒட்டிக்கிட்டோம். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். பேக்லைட்டுக்குரிய வோல்ட் எல்லா வோல்டேஜும் வருது. 12 வோல்ட் வருது. அவுட்புட் பேக்லைட்டுக்குரிய வோல்டேஜ் 27 வோல்டேஜ் வருது. ஓகே, ஒரிஜினல் பவரே செய்துட்டோம். நேரடியாகவே நாங்கள் பலதை இன்னும் கண்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள்.
அதிக ஹீட்டை கொடுத்து ஏரை கொடுத்தோ அல்லது கொஞ்சம் ஹீட்டை கொடுத்தோ ஏதோ பவர் செக்ஷனுக்கு இருக்கிற எஸ்எம்டி சம்மந்தப்பட்ட டயோட்டுகளாக ரெசிஸ்டர் ஆகட்டும் கெப்பாசிட்டராக அதிக ஏஆர் கொடுப்பதன் மூலம் பறந்துவிடும். நன்றி, வணக்கம்.